அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். எல்லோரும் இணைந்து வானவர்க்கிதத்தை செய்வோம்.
திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, இன்று திரு அவை ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவினை கொண்டாடுகின்றது. இவ்விழா ஆண்டவரின் பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பின் மறைபொருளின் நிறைவை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமைகின்றது. இவ்விழா சந்திப்பின் விழா என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் புதிய ஏற்பாட்டின் பிரதிநிதியாக பாலன் இயேசுவும் பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதியாக தந்தை கடவுளும் சந்திக்கின்றனர். தந்தையின் இறைச்சட்டத்தை வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பு விழாதானே இறைவன் மனிதத்தோடு ஒன்றானது என நாம் நினைக்கலாம். இல்லை, மாறாக 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே பாலன் இயேசு காணிக்கையாக கொடுக்கப்படும் திருவிழா நினைவுகூர்ந்து கொண்டாடப்பட்டது. பாலன் இயேசு இறைவனது திட்டத்தை செயல்படுத்த தம்மையே முழுமையாக அர்ப்பணித்தது போல நாமும் இறைவனது விருப்பம் நம்மிலும் இவ்வுலகிலும் நிறைவு பெற நம்மையே அர்ப்பணித்து வாழ முயல்வோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆலயத்தில் தம்மையே அர்ப்பணித்த இயேசு ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நமக்கு வாழ்வும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் தருகின்ற இறைவனாக வருகின்றார். அவரை மகிழ்வோடு வரவேற்று அவரோடு ஒன்றாவோம். அதற்காக இணைவோம் அவர் பிள்ளைகளாக இத்திருப்பலியில். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கி கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெழுகுதிரிகளை அணைச்சிட்டு அமைதியாக உட்கார்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். வீட்டுக்கு போகும்போது மெழுகுதிரிகளை கொளுத்தி கொண்டு போகலாம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மலாக்கி, நீங்கள் தேடுகின்ற தலைவர் ஆலயத்தை தேடி திடீரென்று வருவார், தூய்மைப்படுத்துவார். மனிதனின் பாவத்தால் புனிதம் இழந்த ஆலயத்தை விட்டு வெளியேறி இறைவன் இன்று மனிதமாக ஆலயத்தை, பலிபீடத்தை, குருத்துவத்தை மற்றும் தன் மக்களை தூய்மைப்படுத்த நுழைகின்றார். நம்மை தேடி வரும் நம் ஆண்டவரை வரவேற்போம், அவரில் நம்பிக்கை கொள்வோம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, அருள் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, அருள் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
திருப்பாடல் 24. உங்களின் பதில். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரோ போரில் வல்லவரான ஆண்டவர். இவரோ போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர்,
வாசக முன்னுரை. பாலன் இயேசுவை தந்த கடவுளின் மீட்பு திட்டத்தின் உச்சகட்டமாக கல்வாரி மலையில் தன்னை எல்லோரின் மீட்புக்காகவும் பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது புதிய உடன்படிக்கையின் தலைமை குருவாக புனித பவுலடிகளார் அறிவிக்கின்றார். நமது மீட்புக்காக தம்மையே அர்ப்பணித்த பாலன் இயேசுவை போல நாமும் திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற நம்மையே தியாக பலியாக ஒப்புக்கொடுப்போம். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, அருள்வசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கு துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாகும். இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 2, இறைவசனங்கள் 22 முதல் 40 முடிய. காலத்தில் மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவருடைய பெற்றோர் அவரை எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன்
அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உமடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே புற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாய் ஆகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசிரியர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசுவினுடைய பெற்றோர் அவரை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணித்த அந்த நிகழ்வை ஒரு விழாவாக திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த விழா பழைய ஏற்பாட்டின் ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தின் மக்களாக வாழ்ந்த பொழுது மோசே வழியாக அவர்களை இறைவன் மீட்டு வருகிறார். அவ்வாறு அவர்களை மீட்பதற்கு முன்னால் எகிப்து மன்னரிடமிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு பல நிகழ்வுகள் நிகழ்கின்றன. அதில் ஒன்று பாஸ்கா செம்மறியை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை யூத மக்கள் அனைவரும் தங்களுடைய கதவு நிலைகளிலே தெளித்திருந்தார்கள். அதை பார்த்து வானதூதர் அந்த வீடுகளை கடந்து சென்றார். அந்த இரத்த அறிகுறி இல்லாத வீடுகளில் உள்ள எகிப்தியர்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் அனைவரும் செத்து மடிந்தார்கள். இதுதான் இஸ்ராயேல் மக்கள் அங்கிருந்து புறப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. இதை பார்த்து மன்னன் நடுங்கிவிட்டான். எகிப்து மக்கள் அனைவருமே நடுங்கிவிட்டார்கள். எனவே அவர்கள் புறப்பட்டு செல்வதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இதனுடைய காரணமாக இஸ்ராயேல் மக்களிடம் இந்த பழக்கம் இருந்தது. எந்த ஒரு தலைச்சன் ஆண்மகனும் கடவுளுக்கு சொந்தம் என்பது இஸ்ராயேல் மக்களுடைய ஒரு நம்பிக்கையானது. எனவே அவர்கள் அந்த தலை குழந்தையை ஆண் குழந்தையாக இருந்தால் அதை கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுத்து அதற்கு ஈடாக
பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டுக்கிடாயையோ அல்லது 2 மாடப்புறா குஞ்சுகளையோ பிணையாக கொடுத்து அதை மீட்டுக் கொள்வார்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் வளர்த்து வந்த கால்நடைகள், பறவைகள் எல்லாவற்றின் முதல் கனியை அவர்கள் ஆலயத்திலே கொண்டு வந்து செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அவ்வாறே இந்த ஒரு அர்ப்பணத்தை ஆண்டவர் இயேசுவும் செய்கிறார். அவர் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் நியமங்களை நிறைவேற்ற நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காக ஆண்டவர் இதை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த விழா உலகமெல்லாம் கொண்டாடுவதற்கு ஒரு நிகழ்வு காரணமாக இருந்தது. கிபி 526வது ஆண்டிலே கான்ஸ்டாண்டினோபிள் நகரை கொள்ளை நோய் ஒன்று தாக்கியது. கடுமையான கொள்ளை நோய். ஏராளமான மக்கள் செத்து மடிந்தார்கள். இதை பார்த்த யாவரும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த நோயை முடிவுக்கு கொண்டு வர ஒரே வழிதான், மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வேண்டுவதுதான் என தீர்மானித்து அவ்வாறு வேண்டினார்கள். இதனால் விரைவிலேயே கொள்ளை நோய் நீங்கியது. அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போ திருத்தந்தையாக இருந்தவர் மக்களை பார்த்து, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றியதால் ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அந்த விழாவை எல்லோரும் கொண்டாடுவோம் என்று பணித்தார். எனவே இது உலகமெல்லாம் இந்த விழா பரவி இருக்கிறது. குறிப்பாக கிபி 132 இந்த விழா எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக 532 கொண்டாடப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நாம் விடுதலை பயண நூலிலே பார்க்கிறோம். 13வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா பாருங்கள், யாராவது வாசிங்க. திருப்பயண நூல், விடுதலை பயண நூல் 13:2. தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ராயேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை. எனவே எல்லா தலைப்பேரையும் கடவுளுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். இது மோசேயினுடைய சட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒன்றாக பார்க்கிறோம். இதன் வழியாக அந்த குடும்பத்தின் மீது இருக்கின்ற ஒரு சாபம் நீங்குகிறது. அவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அதே போன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிப்பதற்காக அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறு கொண்டு வரும் பொழுது அங்கே 2 பெரியவர்களை அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஒன்று சிமியோன், வயது முதிர்ந்தவர். அவருக்கு ஒரு வெளிப்பாடு அருளப்பட்டு இருந்தது. வரவிருக்கின்ற மெசியாவை நீர் காண்பீர் அப்படின்றதான். அப்போ காணும் முன்னால் நான் சாக மாட்டேன் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை. எனவே அவர் அந்த பாலனை கையில் ஏந்தி கொண்டு மாந்தர் அனைவரும் எதிர்பார்த்திருந்த அந்த மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று பாடுகிறார். இயேசுவிலே அவர் மீட்பரை காணுகிறார்.
இப்போது உம் அடியானை அமைதியாக போக விடும் என்று சொல்லுகிறார். இதை துறவியர் குருக்கள் தாங்கள் சொல்லுகின்ற கட்டளை ஜெபத்திலே இரவு நேரத்திலே இறுதி ஜெபமாக சொல்லி முடிக்கின்ற பழக்கம் இருக்கின்றது. அப்போ கடவுளை அவர் வெளிப்படுத்துகின்றார், மெஸ்ஸியாவை வெளிப்படுத்துகின்றார், மீட்பரை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்னொருவர் ஒரு முதிய பெண்மணி அன்னா என்பவர். யூத மரபிலே பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க கொஞ்சம் தாழ்ந்தவங்க தான். அதுவும் சிறப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த அண்ணா ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு கைம்பெண், கணவனை இழந்தவர். எனவே அவர் சபிக்கப்பட்டவர் என்பதுதான் அந்த யூத சமுதாயத்தினுடைய ஒரு மரபு. ஆனால் அங்கே அந்த அண்ணா இயேசுவை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கடவுளை புகழ்வதையும் நான் பார்த்து இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இவ்வாறு புற இனத்தாருக்கு இருளகற்றும் ஒளி என்று இயேசுவை அவர்கள் அழைக்கின்றார்கள். யூத மக்களுக்கு மட்டுமல்ல, புறவினத்தாருக்கு இருளகற்றும் ஒளி. எனவே யூதர்களுக்கும் புறவினத்தாருக்கும் எல்லா மனிதருக்கும் இருளகற்றுகின்ற ஒளியாக இயேசு இன்று வெளிப்படுத்தப்படுகிறார். அதனால்தான் நாம் நம்முடைய கரங்களிலே அந்த தொடக்க வழிபாட்டிலே எரிகின்ற மெழுகுதிரிகளை ஏந்தி வந்தோம். அவ்வாறு ஏந்தி வந்த நாம் இன்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். மெழுகுதிரியை பிடிச்சிட்டு வந்தோம், கோயிலுக்கு வந்து உட்கார்ந்தாச்சு, பூசையை பார்த்தாச்சு, நற்கரணை வாங்கியாச்சு, போயாச்சு, வழக்கம் போல் நம்முடைய வாழ்க்கையை தொடரட்டும் அப்படின்னு இல்லை. நம்மை கடவுள் இயேசு ஒளியாக இந்த உலகிற்கு காட்டுகிறார். இந்த உலகிற்கு ஒளியாக காட்டுகிறார். கடவுள் முதல்ல படைத்தது எது தெரியுமா? தம் வாக்கினால் படைத்தார் இல்லையா? உலகத்தை படைத்தார். முதல்ல படைத்தது ஒளி உண்டாகட்டும் அப்படின்னார். ஏன் ஒளி உண்டாகட்டும் சொல்றாரு? ஒளி இல்லாமல் எதுவும் வாழ முடியுமா? யோசித்து பாருங்க. ஒளி இல்லை அப்படின்னு சொன்னா மரம், செடி, கொடிகள், புழு, பூச்சிகள் எதுவுமே வாழ முடியாது, நாமும் வாழ முடியாது. கடவுள் முதலில் ஒளி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார். இயேசு என்ன சொல்றாரு? நானே உலகின் ஒளி. அப்போ இந்த உலகிற்கு உயிராக இருப்பவர் இயேசு அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகிற்கு ஒளி. யாரு? நாம. இயேசு எவ்வாறு உலகிற்கு ஒளியாக இருக்கிறாரோ அதே போன்று நாம் உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும். எப்படி நாம் ஒளியாக இருப்பது அப்படின்னு சொன்னா, கடவுள் படைக்கும் பொழுது மனிதனை எவ்வாறு படைத்தார்? மனிதனை எப்படி படைச்சாரு? களிமண்ணு தான் ஞாபகத்தில் வருது. தம்முடைய சாயலும் பாவனையுமாக படைத்தார். அப்ப படைக்கும் பொழுது மனிதனுள் என்ன இருக்கிறது? கடவுளுடைய சாயல் இருக்கிறது, ஒளி இருக்கிறது. அப்ப அந்த ஒளியை பிரகாசிக்க செய்ய வேண்டுமா இல்லையா? அந்த ஒளியை நாம் பிரகாசிக்க செய்ய வேண்டும். அவ்வாறு பிரகாசிக்க செய்வதற்கு, ஒளியை ஏற்றுவதற்கு முக்கியமாக என்ன தேவை? என்ன வேணும்? எண்ணெய் வேணும் இல்லையா? எண்ணெய் வேணும்ல. அந்த எண்ணெய் தூய ஆவியார். கலாத்தியர் எழுதிய திருமுகம் 5:19
பவுலடியார் அருமையாக சொல்லுவார். ஆவியினுடைய கனிகள் கொடைகள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற, நம்மில் இருக்கின்ற அந்த இறை சாயலை ஒளிரச் செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். அப்படி வெளிக்கொண்டு வந்து நம்ம வாழலை அப்படின்னு சொன்னால் நம்ம கிறிஸ்தவர்களே அல்ல, நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. அமெரிக்காவை சார்ந்த ஒரு மத போதகர் பெர்ஜர் அப்படிங்கிறவர், அவர் சொல்வார், வேர்ட் ஆஃப் காட் இஸ் நாட் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. கடவுளுடைய வார்த்தை உலகத்தினுடைய ஒளி இல்லை. அப்போ யார்? யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நம்பிக்கையாளர்கள் கடவுளுடைய ஒளி, உலகத்திற்கு ஒளி என்று சொல்லுவார். அப்போது நம்மில் இருக்கின்ற இறைச்சாயல் தூய ஆவியாரை நாம் எப்பொழுது பெற்றுக்கொண்டோமோ, தூய ஆவியாருடைய கொடைகளையும் கனிகளையும் எப்போது பெற்றுக்கொண்டோமோ அப்போது அது நம்மில் சுடர்விட்டு எரிகிறது. அவ்வாறு எரிகிற அந்த சுடரை, அந்த ஒளியை நாம் என்ன செய்யக்கூடாது? மரக்காலுக்கு கீழே வைக்கக்கூடாது, விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும். பழைய வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன மாடம் கட்டியிருப்பாங்க, ஒரு சின்ன, அது விளக்கு மாடம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ சுவிட்சு போட்டால் லைட்டு எரியாது ஒரு காலத்தில். அப்போது மண்ணெண்ணெய் விளக்கையோ அல்லது வேறு எண்ணெய் விளக்கை கொளுத்தி அந்த மாடத்தில் வைப்பார்கள். அந்த அறை முழுவதும் ஒளி வரும் இல்லையா? அதான் இயேசு சொல்கிறார், மரக்காலின் கீழ் வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள், அப்போ தான் அது ஒளி வரும். அதே போன்று நாம் நம்மிலே இருக்கின்ற அந்த இறைச்சாயலை ஒளிரச் செய்து எங்கே வைக்கணும்? எங்கே வைக்கணும்? விளக்கு தண்டின் மீது வைக்கணும், அல்லது விளக்கு மாடத்தின் மீது வைக்கணும். குன்றின் மேலிட்ட விளக்கு போல் நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். குன்றின் மேலிட்ட விளக்கு போல நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கிறோம். அதோடு இன்றைய வழிபாடு நமக்கு இன்னொரு நல்ல பாடத்தையும் கற்றுத்தருகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நாம் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளை கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வளர்க்கிறோமா? கடவுளுக்குரிய பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு வளர்க்கிறோமா? யோசித்து பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வளர்க்கப்படுகிறார்களா? நான் வளர்க்கிறேனா? அவங்களுக்கு அதற்கான முன்மாதிரியாக இருக்கிறேனா அப்படின்னு நல்லா யோசித்து பார்க்கணும். எவ்வாறு இயேசு ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்டாரோ, தேவையில்லை இருந்தாலும் அர்ப்பணிக்கப்படுகிறார். அதே போன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்குரிய பிள்ளைகளாக அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கும் போது என்ன? நாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை நம்முடைய பிள்ளைகள் மீது திணிக்கக்கூடாது. என்ன செய்கிறோம்? நாம் என் பிள்ளை நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும் அல்லது இன்ஜினியர் ஆகணும், இதையே சொல்லி சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டியூஷனுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அவருடைய ஆன்மீக காரியங்களில் நாம் கவனம் செலுத்துகிறோமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நாம் பெற்ற பிள்ளைகள் தான், ஆனால் அவர்கள் நமக்குரியவர்கள் அல்ல, கடவுளுக்குரியவர்கள், இந்த சமுதாயத்திற்குரியவர்கள். எனவே அவர்கள் இந்த சமுதாயத்தில் பயன்படக்கூடிய ஒரு கருவியாக நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தியில் 2வது அதிகாரத்தில் 49வது வசனத்தில் பாருங்கள், காணாமல் போன இயேசுவை மரியாவும் யோசேப்பும் தேடிக்கொண்டு போகிறார்கள். அப்போது மரியாள் இயேசுவை பார்த்து கேட்குறா, மகனே
ஏன் இவ்வாறு எங்களுக்கு செய்து விட்டாய்? நானும் உன்னுடைய தந்தையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னைய தேடுறோம் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன பதில் சொல்கிறாரு? ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றார். அப்போ மரியா இதை தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்திக்கின்றார். நம்ம பிள்ளை அப்படி ஒரு பதிலை சொல்லியிருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய பிள்ளைகள் கடவுளுக்குரியவர்கள். ஏன்னா நம்ம திருமொழிக்கின் போதே கடவுளுடைய பிள்ளையாக நம்முடைய குழந்தைகளை அர்ப்பணித்திருக்கிறோம். எனவே கடவுளுக்குரிய அந்த பிள்ளைகளை கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். அப்படி நம்ம வளர்க்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். பவுலடியார் சொல்லுவார் கலாத்தியர் கழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். ஒவ்வொருவரும் சொல்லணும், நாம் சொல்லணும், ஒளியாகிய கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். அப்போ வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். நம்முடைய பிள்ளைகளும் அவ்வாறு சொல்லும்படி அவர்களை வளர்க்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடுகின்ற நாம் இயேசுவை போன்று இறைப்பணிக்காக நம்மை இன்று முழுமையாக அர்ப்பணிப்போம். அதனால் வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சவால்கள் எல்லாவற்றையும் துணிவோடு எதிர்கொண்டு எல்லா மக்களுக்கும் ஒளியாக இருக்க வேண்டும். அதன் வழியாக நாமும் இறை அருளை நிறைவாக பெற வேண்டும். மற்றவர்களும் இறை அருளை நிறைவாக பெறுவதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து ஒளியாம் இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் ஒளியாக வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தம்முடைய கோவிலில் மக்களை சந்திக்க சென்ற
அந்த நிகழ்வை, அர்ப்பணமாக்கப்பட்ட அந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அந்த அர்ப்பணத்தின்படி வாழும் வரத்தை கேட்டு மன்றாடும். படைப்பின் நாயகனே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தாங்கள் அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து உமக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, திருமுழுக்கின் வழியாக இறைவாக்கினர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் நீதி நியாயம் நிறைந்த சமத்துவ உலகை கண்முன் கொண்டு அதை உருவாக்கும் பணியில் ஈடுபட துணைபுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் ஊற்றே இறைவா, எங்களிடையே இருக்கும் இருமாப்பு, பொறாமை, கட்சி மனப்பான்மை இவற்றை உதறி தள்ளிவிட்டு அன்பின் அனைத்து பண்புகளையும் கொண்டு வாழ துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று கூறிய அழைத்தலில் நாயகனே எம் இறைவா, திரு அவையில் இறை அழைத்தல் பெருகவும் அன்பின் இருப்பவர்கள் அனைவரும் பிரமாணிக்கத்தோடு வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பரம தந்தையை நோக்கி மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, ஆழமான நம்பிக்கையோடு உமது திருமுன் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற எங்கள் ஜெபத்திற்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். நாங்கள் கேட்ட வரங்களையெல்லாம் இன்னும் உம்முடைய கொடைகளையும் எங்களுக்கு தந்து நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நிறைவையும் மகிழ்வையும் தூய்த்துணரச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை தரும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வுபெற உம்முறை திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டுமென திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ள திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயேல் மக்களுக்கு ஆட்சி எனவும் புற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப்பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்வுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திறவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். அமைதி உரித்தாக்கு. இதோ இறைவனின் செம்மறி.
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இஸ்ராயலுக்கு மீட்பாகவும் புறையினத்தாருக்கு ஒளியாகவும் இவ்வுலகிலே வந்து நம்மை ஒளிர்வித்த ஆண்டவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. தேடாத உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடலே. தேடாத உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. வாராத எந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். அகத்தினில் அமைதி
வானத்தின் மழை துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே. ஞானத்தின் நீரை ஒளி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே. மேகமாய் இருந்து நீ அருளை பொழியும் அண்ணலாகினாய். வேகமாய் வந்து நீ தேவிட்டா உணவின் சுவையாகினாய். உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை எண்ணிலே. உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை எண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை கொண்டாடுகின்றோம். எல்லாருக்கும் இனிய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய ஊரில் உள்ள இளம் பெண்களை சந்திப்பதற்காக பெத்தனி சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு சிலர் சிரிக்கிறாங்க. உங்களை உடனே கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்க. எல்லாரும் இருந்து அவங்க சொல்கிறத கேளுங்க. அவர்களுடைய சபையை பற்றி, அவர்களுடைய பணிகளை பற்றி சொல்லுவாங்க. இன்றைய மட்டுமல்ல, அடுத்து தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளிலும் அவங்க வந்து சந்திப்பாங்க. அப்போது நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். நமக்கு ஒரு அழைப்பு இருந்தால் நம்மையே ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணித்து கொள்ளலாம். எனவே 9வது படிக்கிற பிள்ளைகள்லேருந்து கல்யாணம் முடிக்காமல் இருக்கிற எல்லாரும் உட்காந்து சிஸ்டர் சொல்கிறத கேளுங்க. என்ன சரியா? யாரும் இல்லாமல் போயிட்டா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இல்லாமல் ஓடிச்சிங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆரோக்கியமான அன்பிய கூட்டம் திரு ஜோசப் திருமதி ரோஜா அவர்களுடைய இல்லத்தில் வைத்து இன்று மாலை 7 மணிக்கு நடைபெறும். அறிவிப்புகள். இன்று ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா. பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜான் டே பிரிட்டோ அல்லது அருளானந்தர் விழா. 5ஆம் தேதி புதன்கிழமை புனித ஆகத்தா நினைவு. 6ஆம் தேதி வியாழக்கிழமை புனிதர்கள் பால்மீக்கி தோழர்கள் நினைவு. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித கொன்சாலோ கார்சியா விருப்ப நினைவு, அன்று தலைவள்ளி. மாலையில் திருப்பலியும் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். 8ஆம் தேதி சனிக்கிழமை புனித எமிலியானி விருப்ப நினைவு. 9ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, இன்று ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த மோசே அன்பிய குடும்பங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்று மாலையில் நம்முடைய ஆலயத்தை மோசே அன்பியத்திலிருந்து சிலர் வந்து சுத்தப்படுத்தினாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், 2 சிறுவர்கள் இருந்தாங்க. பள்ளியில் படிக்கிற சிறுவர்களும் ஒரு பொண்ணும். சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த முன்னால் இருந்து அந்த புல்லெல்லாம் பிடுங்கடா அப்படின்னு அழகாக பிடுங்கி ரொம்ப சுத்தமாக அருமையாக செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய சிறப்புமிக்க பாராட்டுகள். எல்லா அன்பியத்திலையும் இப்படி பிள்ளைகளை கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும், கூட்டு வரணும். ஒவ்வொரு அன்பியத்திலையும் ஏறத்தாழ 30 குடும்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு அன்பியத்திலையும் 30 குடும்பங்கள் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்தாலும் 30 பேர். ஆனால் நேற்று எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? இந்த பிள்ளைங்க 4 பேர்,
பெரியவங்க ஒரு 3 பேர், அவ்வளோதான். இப்போ நம்முடைய ஆலயம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும்ல. அந்த எண்ணம் இருந்தால் தான் வளரும். நம்ம ஊரில் 170 குடும்பம் இருக்கும். இன்றைக்கி நம்ம 100 பேர் கூட இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஞாயிறு திருப்பலிக்கு 100 பேர் கூட வரல. நான் ஒரு நாள் பூசைக்கு நாலாங்குறிச்சி அப்படின்ற கிராமத்துக்கு போயிருந்தேன். நாலாங்குறிச்சின்ற கிராமத்துக்கு 60 குடும்பம் தான் இருக்கிறாங்க. 60 குடும்பம். ஆனால் இதை மாதிரி கூட ஒரு பங்கு மக்கள் கூட்டம் இருக்கும். ஆலயம் பிடிக்காமல் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஆர்வம். 2 வருஷமாக ஒவ்வொரு பங்குக்காக போய் நன்கொடைகளை பிரித்து ஒரு அருமையான மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. நல்லா அருமையாக கீழெல்லாம் மொசைக் போட்டு, மார்பிள் போட்டு, ஜன்னல்லாம் வச்சு அருமையாக ஒரு மண்டபம். ஏறத்தாழ 67 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அந்த நாட்டாம சொன்னாங்க. 67 லட்சம் அப்படின்னு. அவங்ககிட்ட இருக்க ஆர்வம் நம்மகிட்ட ஏன் இருக்க மாட்டேங்க? கொஞ்சம் பேர் இருந்தால் கூட அவர்களிடம் இருக்கின்ற அந்த ஆர்வம் நம்மகிட்ட ஏன் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளையாவது ஆர்வம் உள்ளவங்களாக வளர்க்கணும். அங்கே அந்த ஊரில் உள்ள 3 பேர் கீபோர்டு வாசிக்கிறாங்க. மாற்றி மாற்றி ஒவ்வொரு பாட்டும் 3 பேர் கீபோர்டு வாசிக்கிறாங்க. 6 பிள்ளைங்களும் 2 பெரியவங்களும் பாடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஊரில் போயிட்டு நான் ரொம்ப பாராட்டிட்டு வந்தேன். ஏன் நம்ம அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க மாட்டோம்? யோசித்து பார்க்கணும். எல்லாருமே யோசிக்கணும். பெரியவங்களும் யோசிக்கணும், சிறியவர்களும் யோசிக்கணும். தயவுசெய்து நம்முடைய ஆன்மீக காரியங்களில் கொஞ்சம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். பழம்பெருமை மட்டுமே ஏசிகிட்டு இருக்கக்கூடாது. அதை செஞ்சோம், இதை செஞ்சோம் அப்படின்ட்டு. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அதை திட்டமிடணும். நாங்கள் அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத திட்டமிடும்போது தான் நம்முடைய வளர்ச்சி அடங்கி இருக்கிறது. எனவே தயவு செய்து எல்லாரும் சொன்னீங்க, அன்பிய கூட்டங்களில் எல்லாரும் வாங்க. தயவு செய்து அன்பிய கூட்டங்களில் எல்லாரும் வாங்க. அன்பியத்தில் பங்கேற்கணும். ஒரு அன்பிய கூட்டம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அதில் பங்கெடுப்பவர்களாக இருக்கணும். ஒரு சடங்கு வீட்டுக்கு போகிறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், எல்லோரும் போகிறோம் இல்லையா? அதே போல் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி அன்பிய கூட்டங்கள்லேயும் பங்கேற்கணும். அன்பிய செயல்பாடுகள்லேயும் நம்ம பங்கேற்கணும். அதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு நல்லது. பிற்காலத்தில் நம்ம ஒரு நல்ல பங்காக திகழ முடியும். என்னை பொறுத்தவரையில் மேலே ஞானபுரம் நல்ல அருமையான பங்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். வந்தவரை தான் தெரியுது இது இன்னும் பங்காகவே ஆகலை அப்படின்னு சொல்லி. பேருக்கு தான் பங்காக இருக்குது, இன்னும் பங்கு ஆகலை. செயல்பாடுகளில் இன்னும் இது ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த உணர்வு வரல. அந்த உணர்வை ஊட்டினா நல்லது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் பெண்கள் தயவுசெய்து, இளம் பெண்கள் 9வது படிக்கிற பிள்ளைகள்லேருந்து தயவுசெய்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அருட்சகோதரிகள் சொல்வதை, அவர்களுடைய பணிகளை பற்றி கேட்டு அறிந்து கொண்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜூப்ளி ஆண்டுக்கான இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரென்று சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய்
உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனாக. ஜூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிலாகிய எம்மேல் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலைவாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று ஷெர்லின் மனோ தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மனோ ஓடியாங்க முன்னால. ஷெர்லின் மனோ என்னுடைய பேத்தி. எல்லாம் சேர்ந்து வாழ்த்தி பாடுவோமா? Sherlyn, birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, Sherlyn. Happy birthday to you. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.